ஆக்சுவலாக ரீசெண்டாக இப்போ நிறைய த்ரோட் பெயின் நிறைய வருது, நிறைய பேர் வருது. ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு 6 மாதமாக தொண்டை இப்படி செருமிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஏதாவது பயமாக இருக்குது, உள்ளே ஏதாவது இருக்குமான்னு. சில பேர் எனக்கு அழுகிற மாதிரி இருக்குது, சாப்பிட முடியுது, பட் ஆனால் உள்ளே வந்து டைட்டாக போகிற மாதிரி இருக்குது. நான் ஸ்மோக் பண்ணுறேன், நான் பார்க்க போகிறேன், எனக்கு ஏதாவது பயமாக இருக்குது, இப்படி நிறைய பேர் வராங்க. தொண்டை வலி கான்ஸ்டண்ட்டாக இருந்து ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணுறதாங்க கண்டிப்பாக ஏதாவது மாற சான்ஸ் இருக்குது. பட் சாதாரண கரகரப்பு வந்து வைரல் பெரிஞ்சைட்டிஸ்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா, சில்லுன்னு தண்ணி மாற்றி குடித்தா, ப்ளஸ் ரொம்ப நேரம் பேசினா, தொண்டை வறண்டு போனால் வர சான்ஸ் இருக்குது. பட் எல்லா தொண்டை வலியும் கேன்சர் கிடையாது. பட் தொண்டையில் கான்ஸ்டண்ட்டாக அழுந்தது, சாப்பிட கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வாய்ஸ் மாறுதுன்னா இம்மிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும். அப்போ வந்து உள்ள எண்டோஸ்கோப் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா டாக்டர் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து ஏதாவது ஏர்லியராக ப்ராப்ளம் வந்து அது 100% சரி பண்ண முடியும். ரொம்ப லேட்டாக வந்துட்டு அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸ்மோக் பண்ணுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக கேன்சர் வந்து சான்ஸ் இருக்குது. கோவிட்க்கு அப்புறம் நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய பார்க்குறோம். 35 வயசுலேருந்து 55 வயசுலேயும் நிறைய கேன்சரை பார்க்குறோம். எல்லா தொண்டை கரப்புறப்பும் கேன்சர் இல்லை, பட் கரகரப்பு ரொம்ப நாளாக இருந்து வாய்ஸ் மாறிச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.